எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிற லோயர் போஸ்ட் மாஸ்டர் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவங்கள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருக வருகன்னு வரவேற்கிறோம். நம்ம உற்சாகமா கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போமா? சரி, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். நம்ம வேத படமாக வாசிக்க கேட்டதில் பார்த்தோம்னா, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படிப்பட்ட மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் அப்படின்னு தன்னுடைய நிலையை முதலாவது என்ன செய்கிறாரு, அறிக்கையிடுறார். இன்னைக்கு இதில் நம்ம தோற்று போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நிறைய நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தவறு செய்து விடுவோம், ஆனால் அந்த தவறை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய மன நிலைமை இன்னைக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, காண மாட்டேங்குது. இப்போ ஒரு பிரச்சனை வீட்டில் எடுத்துக்கிடுவோம். உதாரணத்துக்கு மனைவி ஒரு பொருளை கணவர்கிட்ட கொடுக்காரு. கொடுக்கும்போது கணவர் அதை என்ன செய்கிறாரு, கவனக்குறைவாக வாங்குதார். வாங்கும்போது அந்த பொருள் என்ன செய்யுது, கீழே விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி போகுது. உடனே இந்த கணவர் மனைவியை பார்த்து என்ன சொல்லுவார், நான் வாங்குறேனான்னு பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாதாம்பார். மனைவி திருப்பி என்ன சொல்லுவாப்புல கணவர்கிட்ட, என்கிட்ட வாங்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், என்னையை பார்த்து நீங்கள் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு நாம் ஒவ்வொரு குறை சொல்கிறவர்களாக, தவறை மற்றவர் மீது திணிக்கிறவர்களாக நாம் இன்று காணப்படுகிறோம். ஆனால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செஞ்சார், தன்னைத்தானே என்ன செஞ்சார், அறிக்கையிட்டார். ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், நான் தவறு பண்ணிட்டேன். இதே இந்த இன்னொரு ஆள் ஒப்புக்கொண்டார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாவியான மனுஷனா, பாவியனையும் பாவினா அப்படின்னு ஆயக்காரன். சரியா, நான் பாவியான மனுஷன், என் மேலே கிருபையாயிரும். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு? நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கேன், நான் தான தர்மம் பண்ணுறேன், உடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுதேன், நான் எல்லாம் செய்தேன்னு சொன்னவன் ரசிக்கப்பட்டாங்கன்னா அவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சா? பாவியாகிய மனிதன் மேல் கிருபையாயிரும். நம்ம யோபுவை பற்றி பார்த்தோம்னா, அவன் தினமும் 2 வேளை என்ன செஞ்சானா, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விடக்கூடாதுன்னு என்ன செஞ்சானா, பலிகளை ஏறெடுத்தான் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமலோ நம்ம என்ன செய்யலாம், பாவங்கள் செய்யலாம். நம்ம அதான் நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லி உண்டு. நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னே வீட்டில் என்னுடைய வாயின் வார்த்தையாயிரும். நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், உண்டு பண்ணணும். அநேகருடைய உள்ளத்தை அது என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உலக பிரகாரமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சம்பவத்துக்காக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம். அன்னைக்கு நைட்டு வந்தோம்னா எத்தனை மனிதர்களை சந்தித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அநேக மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மளை என்ன செய்து கொண்டு இருக்கிறது, காயப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக நாட்கள் நான் அநேக நாட்கள் இரவு நேரத்தில் என் மனைவிட்ட கலந்துக்கிட்டது உண்டு. இன்னைக்கு இந்த மனிதரை சந்தித்தேன், அவர் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாரு, இந்த மனிதரை சந்தித்தேன், அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ உடனே சொல்லுவா, எல்லாவற்றையும் குறித்து எனக்கு என்ன செய்யுங்க, சோத்திரம் செலுத்துங்கன்னு வசனம் இருக்குது, நீங்கள் சோத்திரம் செலுத்துங்க. அந்த மனுஷன் வேற யார்கிட்டையோ சொல்ல வேண்டியதை யார்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் உங்கள் மனசு என்ன செய்யுது, வேதனைப்பட்டுருக்கு. ஆண்டவர் வேதனைப்பட விடலை. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நன்றி அறிவுள்ளவர்களாய் காணப்படணும். அதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முதலாவது பார்க்கும்போது நம்மை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான அர்ப்பணிப்பு காணப்பட வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன், என் மேலே என்ன இருக்குது, தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். யோபுவுக்கு எப்போ விடுதலை கிடைச்சது? தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்போ தன் நிலையை உணர்ந்து நம்ம பிறருக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும், மாறிப்போகும். முதலாவது உண்மையோடு ஆண்டவரை என்ன செய்யணும், நம்ம தொழுது கொள்ளணும். 2வது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்குது?
நம்ம வேதாகமத்தில் பார்த்தோம்னா எத்தனை முறை ஜெபம் பண்ணதா போடப்பட்டிருக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணதா? தானியேல் எத்தனை தடவை ஜெபம் பண்ணான்? 3 வேளை ஜெபம் பண்ணான். முஸ்லீம் இன்னைக்கு எத்தனை தடவை தொழுகை நடத்துகிறாங்க? 5 வேளை தொழுகை நடத்துகிறாங்க. 3 வேளை ஜெபம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 5லேருந்து 3 குறைக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தோம்னா கரெக்டாக அவங்க அந்த நேரத்துக்கு என்ன செய்வாங்க? மணி ஆகிட்டு நான் என்ன செய்யணும்? தொழுகைக்கு போகணும். அந்த டயத்தை கரெக்டாக கீப்பப் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? கிறிஸ்தவர்கள் அப்படி நடக்கிறோமா? இன்னைக்கு அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற வேத வசனம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படி இருக்கேன்? ஆண்டவரே, ஏன்ட்ட என்ன குற்றம் இருக்குது? ஏன்ட்ட என்ன குறை இருக்குது? நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறேன்னா விண்ணப்பத்தில் நான் ஏன் குறை உள்ளவனாக இருக்கேன்? 3 வேளை விண்ணப்பம் கேட்குறீரு, என்னால் 3 நேரம் விண்ணப்பம் பண்ண முடியலை. ஏன் பண்ண முடியலை? காலையில் எழுந்த உடனே விண்ணப்பம் இல்லை, நேரம் ஆயிட்டு தன்னுடைய பணிகளுக்கு கடந்து சொல்லணும். இரவு வந்தவுடனே இன்னைக்கு எப்படி இருக்குது? நிறைய அலைச்சல். வந்தவுடனே படுக்கணும், தூங்கணும். 2 வேளை ஜெபம் கூட இன்னைக்கு நம்மகிட்ட என்ன செய்யுது? இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது 3 வேளை ஜெபம். இறுதியாக பார்த்தோம்னா ஆலயத்துக்குள்ளே வந்து பயபக்தியோட உண்மையோட நம்ம வேண்டிக் கொள்ளும்போது அந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்வேன்? வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அருமையான வசனம் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தலத்தில் வந்து ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் நானே பதில் செய்வேன் அப்படின்னு அருமையாக அந்த வசனம் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தா வீடுகளில் ஃபுல்லாக சுற்றி செவத்தில் வசனமாக இருக்கும். அவங்க பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லார் வீட்டுக்கும் போனோம்னா குறைஞ்சது அந்த வீட்டில் ஒரு ரூமில் 10 வசனத்துலேருந்து 15 வசனம் என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். அப்போ எங்களுக்குள்ளே சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது போட்டி போட்டு சொல்லுவோம். அவன் இன்னைக்கு எத்தனை வசனம் சொல்லிட்டான்? 10 வசனம் சொல்லிட்டான். நான் 11ஆவதா ஒரு வசனம் என்ன செய்யணும்? சொல்லணும் அப்படின்னு போட்டி போட்டு படித்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? மாறிக்கொண்டு இருக்கிறது. காரணம், சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சித்து அலைகிற சிங்கம் போல என்ன செஞ்சு கொண்டு இருக்கான்? தெரிந்து கொண்டு இருக்கிறான். நம்ம சிறு பிள்ளைகளை பத்திரமா நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது அவங்க ஆலயத்துக்கு வரல, அவங்க பைபிள் வாசிக்கலை, அவங்க வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது, அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நமக்கு என்ன செய்யலாம்? தெரியலாம். ஆனால் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த வேதனை மிகவும் கொடுமையாக இருக்கும். நான் அநேக சகோதரர்கிட்ட பேசினதுனால நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அவங்களுடைய மனநிலைமையை நம்ம உற்று நோக்கணும்னா இந்த மனிதனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேதனையான மனநிலைமை உள்ளதா அப்படின்னு நம்ம மனசு வருத்தப்படக்கூடிய அளவில் என்ன செய்கிறாங்க? காணப்படுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம மனசை என்னைக்காவது அப்படி வச்சிருக்கிறாரா? என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம யார்கிட்ட வந்து ஒப்பு வச்சுட்டோம்? ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செஞ்சிடறோம்? சொல்லிடுறோம். சொல்லிட்டு என்ன சொல்லுறோம்? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய குறைகளை ஃபுல்லாக என்ன செஞ்சு வச்சுட்டேன்? இறக்கி வச்சுட்டேன். இனிமேல் நீர் என்ன செய்யும்? பார்த்துக்கிறோம். ஒப்புட்டு போயிடுறோம். உண்மை பொறுப்புண்மை அப்படின்னு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். அந்த பிரச்சனையை குறித்து அடுத்து என்ன செய்ய கிடையாது, சிந்திக்கதே கிடையாது. ஆனால் அவங்களால அதை என்ன செய்ய முடியலை? அப்படி எங்கேயும் போய் யார்ட்டையும் என்ன செய்ய முடியலை? இறக்கி வைக்க முடியலை. ஆனால் நம்ம இறக்கி வைக்கிறது எப்படி வைக்கணுங்கிறது தான் இன்றைக்கி அருமையான தலைப்பு. முதல்ல ஆண்டவரோடு என்ன செய்யணும்? நம்ம ஒப்புரவாகணும். உண்மையோடு ஜெபித்து ஆண்டவரோடு நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார்? அபரிவிதமாக நமக்கு ஆசீர்வதித்து தருவார். அதான் ஒரு 3 தலைப்பை பார்க்க போகிறோம். உன்னதரை உயர்த்துவது உண்மையான ஆராதனை. நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து வரோம். கடந்து வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படிப்பட்டவராம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அப்போ அவர் கொஞ்சம் அளவு கூட அவர் மேலே என்ன செய்ய முடியாது? நம்ம குற்றம் சாட்ட முடியாது. துள்ளி அளவு கூட என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
ஒரு இதை 3 தடவை சொல்லிட்டோம்னா அது என்னது? உண்மை, சத்தியம். அப்போ பரிசுத்தர் பரிசுத்தர்னு எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு? 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது மிகப்பெரிய ஒரு சத்தியம். அப்படிப்பட்ட பரிசுத்தரை நம்ம ஆராதிக்க வரோம். அப்போ நம்ம எப்படி வரணும்? மணி அடிக்கவும் என்ன செய்யணும்? ஆலயத்தை நோக்கி ஓடி வரணும். நம்முடைய ஆத்மா எப்பவுமே அவரை என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? நினச்சிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு பெரிய எம்எல்ஏயோ எம்பியோ நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னா நம்ம எவ்வளோ ஆயத்தமாக இருப்போம், எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம அந்த தகவலை சொல்லுவோம். ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறத நம்ம பணி செய்கிற இடங்களிலையோ பிற இடங்களிலையோ நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். அநேகருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். அநேக நாட்கள் நான் சொன்னது உண்டு. ஒரு நிறுவனத்தில் ஒரு பணியை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும். ஒரு 50 பேர் வேலை பார்க்காங்கன்னா முதல்ல எதை பார்ப்பாங்க அப்படின்னா, இதில் எத்தனை பேர் கிறிஸ்டின் இருக்காங்க. அவன்கிட்ட இந்த பணியை கொடுத்தா என்ன செய்வான்? அவன் உண்மையாக பண்ணுவான். அவங்க இந்த பணியை என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படிம்பாங்க. காரணம், கிறிஸ்தவர்கள் உண்மையானவர்கள். நம்ம ஆனால் அதை பறைசாற்றுறோமா? நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோம்னா, உணர்வது உண்மையான ஆராதனை. உணர்தம்மா, இந்த ஆராதனை உண்மையான ஆராதனைன்னு உணர்தம்மா. நான் அநேக நாட்கள் சாட்சி பெறுறது உண்டு. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆராதனைகளுக்கு சென்று நான் வெளியே வரும்போது எப்படி வந்திருக்கேன்? புதிய மனிதனாக வந்திருக்கேன். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ முடியாதுன்னு மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமை. ஏற்கனவே அநேக முறை சொன்னதுனால சுருக்கமாக சொல்கிறேன். விக்ரமசிங்கபுரம் சர்ச்சில் எனக்கு 108 டிகிரி காய்ச்சல் இருக்கு. காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது. எத்தனையோ மருந்து கொடுத்தாச்சு, மாத்திரை கொடுத்தாச்சு, என்னெல்லாமோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, ஒன்றுமே நடக்கலை. மருத்துவர்கள் இனிமேல் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் தொடர்ந்து காய்ச்சல். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதே ரொம்ப கடினம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து போனேன். போய் பரிசுத்த பீடத்தண்டையில் போய் என்ன செஞ்சேன்? நற்கர்ணை பெற்றேன். போகும்போது இனி ஒரு சகோதரர் என்ன செஞ்சுட்டு போனார்? கையை பிடிச்சி என்ன செஞ்சுட்டு போகிறாரு? கூட்டிகிட்டு போகிறார். முழங்கால் போட்டுருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. முழங்கால் போட்டு நான் என்ன செஞ்சேன்? பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெற்றுட்டு இருப்பிடத்துக்கு வரும்போது எப்படி வந்தேன்? தனியாக நடந்து வந்தேன். அல்லேலூயா. எங்கே நம்ம நம்பிக்கையை வச்சோம்? ஒவ்வொரு மருத்துவர்களையாக தேடி சென்றோம். 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் காய்ச்சல் குறையவே இல்லை. எவ்வளோ வேதனை! இதை என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல எங்கே வந்திருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கணும். ஒப்பு கொடுத்துருந்தோம்னா நான் என்ன செய்ய முடியும்? விடுதலையை பெற்றிருக்க முடியும். ஆனால் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உணரணும். எதை உணரணும்? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்க எல்லா பிரச்சனையும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது. இதுக்கு மேலே பிரச்சனை வருமா? வானத்தை தாண்டி பெரிய பிரச்சனை உண்டா? பிரச்சனையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு மலை மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மலைக்கு மேலே தான் என்ன இருக்குது? வானம் இருக்குது. அல்லேலூயா. அந்த வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் தான் அந்த மலையை படைச்சிருக்காரு. அப்போ அந்த மலை நமக்கு பெருசா? மலையான பிரச்சனை பெருசா? ரொம்ப எளிமையானது அவர் பார்வைக்கு. அப்போ நம்ம எங்கே ஒப்புக்கணும்? அவர்கிட்ட வரணுங்கிறத உணரணும். 3ஆவதாக பார்த்தோம்னா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்க வரணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், யார் குழந்தை இல்லாமல் ஆலயத்தில் வந்தா? அன்னாள். எப்படி வந்தா? தன்னுடைய உள்ளத்தை என்ன செஞ்சா? ஊத்துனா. அதை பார்த்துட்டு இருந்தவங்க என்ன சொன்னாங்க? இவா குடித்து வெறுத்திருக்கிறாளா, மதுபானத்தில் நிறைந்திருக்காளா? அப்போ எந்த அளவுக்கு அவளுடைய அங்கலாய்ப்பு தேவனுடைய சமூகத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஆமீன். யாரும் எழுந்து நின்று